மலேசியா மாமா முத்துக்கிட்ட சிக்கிட்டாரு. பரிதாபமா இருக்கிற ரோகிணி விஜயா சொன்ன வார்த்தை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்றைக்கான சிறகடிக்க ஆசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரோகிணியோட மாமாவாக நடிக்க வந்த அந்த கறிக்கடைக்காரரை மீனா பார்த்ததும் அவர் மனோஜோட ஷோரூமுக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிறாரு. அங்கே முத்துவம் வந்திருக்கிறாரு. ஸோ இந்த நிலையில் தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் விஜயா மீனாவை கூப்பிட்டு உன்னால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா பழி போட, முத்து இது உனக்கு தேவைதானா, நீ அவங்களுக்கு பரிதாபப்பட்ட பாரு அப்படிங்கிற மாதிரியா கூப்பிட்டுட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா ரவி ரொம்ப வலிக்குதாமா அப்படிங்கிற மாதிரியா விஜயா கிட்ட கேட்க, இந்த பக்கம் வாடா அப்படிங்கிற மாதிரியா பாசமாக கூப்பிட்டு பலார்னு ஒரு அறை கொடுத்து திரும்ப முடியாமல் தவிக்கிறாங்க. நானே திரும்ப முடியாமல் தவிக்கிறேன், நீ வலிக்குதான்னு வேற கேட்குறியா அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க. அதை தொடர்ந்து முத்து மீனா கிட்ட எங்கள் அம்மாவுக்கு சுளுக்கு பிடிக்க வச்சிட்டல அப்படிங்கிற மாதிரியா கிண்டல் பண்ண, அதுக்கு மீனா அப்போது அதுக்கு காரணம் நான் தானு நீங்களும் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியா கோப்பட்டு முத்து டீ கேட்டதுக்கு போட்டு தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா அடாவடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை விஜயா கிட்ட படி வச்சு கீழே படு அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு. அதோட விஜயாவுக்கு துணையா மீனா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, விஜயா மீனாவை என்னோட படுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா துரத்திடுறாங்க. ரோகிணியை கூப்பிட்டு தன் கூட படிக்க சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஸ்ருதி வந்து ஆன்ட்டி எப்படி படி வச்சு படுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க படுக்க போகும்போது கொஞ்சம் லெஃப்ட்டு கொஞ்சம் ரைட்டு கழுத்து லேண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா விளையாட்டு பண்ணுறாங்க. அதை பார்த்து ரோகிணி ஸ்ருதியை திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் மனோஜ் கடைக்கு வந்ததும் வித்யா ஃபோட்டோ ஒன்று கொடுக்க, அதுக்கு தினமும் பூ போட்டு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுனால ரோஹிணி மீனாவை பூ கொண்டு வர சொல்ல, மீனா கடைக்கு கிளம்பும்போது அங்கே ரோகிணியோட மலேசியா மாமாவை நடிக்க வந்த அந்த கறிக்கடைக்காரரை பார்த்துடுறாங்க. அவரும் மீனாவை பார்த்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ண பின்னாடியே மீனா துரத்திக்கிட்டே போகிறாங்க. ஆனாலும் மலேசியா மாமா ரோகிணி பாப்பா பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியா அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட கடைக்கு வராரு. அதுக்கப்புறமா அவரை காணமே அப்படிங்கிற மாதிரியா மீனா பார்த்தீங்கன்னா கடைக்கு பூ கொண்டுட்டு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் முத்து பார்த்தீங்கன்னா செல்வத்துக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக மனோஜோட கடைக்கு கிளம்பி வராரு. அங்கே முத்து அண்ட் மீனாவை பார்த்த கறிக்கடைக்காரர் அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாரு. கறிக்கடைக்காரரை பார்த்ததும் ரோகிணியை வித்யாவும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் செல்வம் கறிக்கடைக்காரர் ஒளிஞ்சிருக்கிற ஃப்ரிட்ஜ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, முத்து அந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்க போகிறாரு. பட் அந்த ஃப்ரிட்ஜை திறக்க விடாமல் வித்யா பார்த்தீங்கன்னா ஓடி போய் வழிமறிக்கிறாங்க. அதோட இந்த ஃப்ரிட்ஜு வந்துட்டு நான் பார்த்து வச்சுருக்கேன், நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு வித்யா சொல்கிறாங்க. பட் செல்வம் அந்த ஃப்ரிட்ஜை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரியா முத்து சொல்ல, செல்வம் முதல்ல 3000 பணம் கட்டுவான், அதுக்கப்புறம் இன்ஸ்டால்மெண்ட்டில் மாதம் மாதம் கட்டுவான் அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் மனோஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிவிட்டு அந்த ஃப்ரிட்ஜை வித்யாவுக்கு தர்றதா சொல்லிடுறாரு. ஸோ இந்த மாதிரி அந்த ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ண விடாமலேயே உள்ளே இருக்கிற மலேசியா மாமாவை பார்க்க விடாமல் ரோஹிணி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துலேயும் வந்து தடுத்துடுறாங்க. ஸோ அதனால் ரோஹிணி மாமா அண்ட் ரோகிணி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் முத்து அண்ட் மீனா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்தில் என்ன அப்படிங்கிறதையும், ரோகிணி அண்ட் ஆக்சுவலாக ரோகிணி இந்த சீரியலை மாற்ற ஒரு தருணத்துக்காக தான் இந்த சீரியல் பார்க்குற நிறைய ரசிகர்கள் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எப்படி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.